பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்கு உங்களை கொண்டு போவேன். அங்க இருக்கிற ஜனங்கள் கானானியர், ஏத்தியர், எபூசியர், இப்படிப்பட்டதான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள்லாம் நான் முறியடிச்சு அந்த தேசத்தை நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு வாக்குத்தத்தமா நான் கொடுக்க போகிறேன், நீங்க சுதந்திரிக்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறார். அப்படி நாமத்தினால ஒரு ப்ராமிஸ் பண்ணி மோசே கிட்ட சொல்றாரு. இப்ப மோசையும் ஆரோனும் ஜனங்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் எகிப்தை விட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் ஏறக்குறைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் விடுதலையாகி அன்றைய தினமே புறப்படுகிறாங்க. ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்களாம். அதன் பிறகு அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, எல்லாருமே புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் கானானுக்குள்ள பிரவேசித்தது 2 பேர் தான் பிரவேசிக்கிறாங்க. யார் பிரவேசிக்கிறா? யோசுவாவும் காலேப்பு தான். அவர்கள் எகிப்திலிருந்து பிறந்தவர்கள். வனாந்திரத்தில் பிறந்தவர்கள் கானானுக்குள்ளே போனாங்க. ஆனா எகிப்திலிருந்து பிறந்தவர்கள், எகிப்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர்கள் யாருமே, இன்க்ளூடிங் மோசே கூட என்ன செய்யல, கானானுக்குள்ள பிரவேசிக்கல. பிரவேசித்தவங்க 2 பேர் மாத்திரம்தான். மீது எல்லாருமே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனா வாக்குத்தத்தம் என்பது மோசேக்கு மாத்திரம் கொடுக்கல, அந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய முழு ஜனத்துக்கும் தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் போவீங்க, இதுதான் வாக்குத்தத்தம். இவங்க போக மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் அப்படி சொல்லல, எல்லாருக்குமாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். இப்ப நம்ம திருச்சபையில ஒவ்வொரு வருஷமோ அல்லது மாதத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்பது சபைக்கு கொடுக்கிறது. சபை என்பது சபையில் வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும், எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு சிலருடைய வாழ்க்கை தான் நிறைவேறுது, எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறல. போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே கேலண்டர்ல கிடக்குது, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே பைபிள்ல எங்கேயும் ஓரமா கிடக்குது. ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. வாக்குத்தத்தங்கள் செயல்படாமலே, கிரியை செய்யாமலே போயிருது. ஆனா வாக்குத்தத்தம் என்பது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தங்களை அவங்க சுதந்திரிக்க முடியாம போகிற வழியிலே அவங்க மரித்து போனாங்க. நம்ம இன்றைக்கு தான் தியானிக்க போகிறோம். நாமும் கூட இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாமும் கூட அதை சுதந்திரிக்க வேணும், அதை பெற்றுக்கொள்ளணும்.